அவ்வளவுதான். நீங்க பெண்களுக்கு தான் வந்து அதிகமான ஜாதி வரி சொல்ல வரீங்களா? நான் திருநெல்வேலியை சார்ந்தவள். எங்கள் ஊரில் பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனோட ஒரு பதிவு தான் இது. ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சாதினா ஆண்கள் தான் மீசையெல்லாம் முறுக்கிட்டு அருவா எடுப்பாங்க. அப்படிலாம் எதுவும் அவங்க செய்வாங்க, ஆனால் செயல்படுத்துவாங்க பெண்கள். பெண்களுக்கு நிறையா இருக்குது, அது ஒரு அதிகாரமாக இருக்குது. அது இது வரைக்கும் பேசப்படலை அப்படிங்கிறது என்னோட வாதம். மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருக்கீங்க. மேல்தட்டு மக்கள் தான் அது மாதிரி அதிகாரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தது போட்டிருக்கீங்க. இந்த கதை அதை பற்றின கதை. அதனால உங்களுக்கு அந்த மேல்தட்டு அப்படிங்கிறது தெரியுது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 90% 95% திருமணம் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் அவங்க உள்ள காஸ்ட்லி தான் பண்ணுறாங்க. ஒரு 10% திருமணம் தான் அதர் காஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 1-2% வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களா? ஏன் ஆண்கள் வந்து காதல் தோல்வியில் பாதிக்கப்படுறதே இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும் ஒரு படமாக எடுத்து. பெண்கள் வந்து காதல் தோல்வியில் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. மகுடேஸ்வரனுடைய கவிதைகள்லாம் கூட இருக்குது. எப்படி இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கூட்டுக்கப்பட்டு குழந்தைய பெற்றுக்கொண்ட பெண்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பிணமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லேயே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் திரையில் பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வந்து காட்டப்பட்டிருக்கு. 98% நீங்கள் சொல்கிறீங்க, அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ளே இருந்தால், ஒரே பொருளாதாரத்தில் இருந்தால், பொருளாதாரமும் ஒரு சாதியாக தான் இங்கே இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆனால் அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க, மேட்ச் ஆகலைன்னா பிரித்து விட்டுடுறாங்க. இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும். ஒரு பெண் ஏன் அவள் வந்து சொல்கிறான்ல, எத்தனையோ பெண்கள் மனதளவில் தற்கொலை பண்ணி கொண்டு தான் வாழ்கிறாங்க, ஏன் அப்படிங்கிற யோசனையோடு நீங்கள் போனீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். பெண் டைரக்டர்லாம் காதல் ஒரு தோல்வி ஆயிடுச்சு படத்தில் முக்காட்சி. ஆனால் டைரக்டர் பெண் டைரக்டர்லாம் லிங்கேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இது கொஞ்சம் குதர்க்கமான கேள்வியாக இருக்குது. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இதுக்கு முன்னாடி அவர் யாரோடு பணியாற்றினார், என்ன படம் பண்ணாருன்னு தெரில. இந்த படத்தோடைய ஆதி தமிழா அவர் வாழ்ந்திருக்காரு. அதில் எனக்கு மன நிறைவு இருக்குது. காயல்னா கடல், கடல் சார்புறம். நீங்கள் சங்க தமிழில் பார்த்தீங்கன்னா பிரிவு, பிரிவு சார் துயர். அது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு சாதிய சம்பந்தப்பட்ட படம். இது ஒரு காதல் சார்ந்த படம், காதல் படம் தான். காதல் உள்ள சாதி எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு போராட்டக்கார அவர் சொல்றீங்க, மீனவ சமுதாய போராட்டக்கார, எந்த இடத்துலயும் அந்த மாதிரி போராட்டம் பண்ற மாதிரி வரலையே. லவ் தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக காதலே ஒரு போராட்டம் தானே. இன்றைக்கி இளவரசனையும் கோகுல்ராஜையும் இன்றைக்கி மதுரையில் வந்து பிணவரையில் வந்து ரொம்ப நாள் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒருவரையும் நம்ம அது போராட்டம் தானே. அது போராட்டம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை உணர்வான காதலே இங்கே பெரும் போராட்டமாக இருக்கும்போது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது வந்து அது அடுத்து இன்னொரு ஃபேசட் ஆஃப் ஸ்ட்ரகிள். பெண்கள் வந்து நிறைய பேர் 100% அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி 100% நான் சொல்ல இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வேதனைப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த காலத்துல பசங்க தான் அதிகமா லவ் பண்ணிட்டு அதுவும் இருக்குதுங்க, அதுவும் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். சொந்த பிரச்சனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. வாங்க இங்க, வாங்க இங்க, வாங்க இங்க, வாங்க. காயல் 2 எடுக்கிறோம், வாங்க. நீங்க தான் ஹீரோ, வாங்க. அது எனக்கு வந்த பிரச்சனை இருக்கு, நம்ம அதை பத்தி பேசிக்கணும், அதை தனியா பேசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. லவ்வே ஜாதி தாங்க. லவ்வே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி தான். இது ஒரு பயண கதை. உள்ளூர நம்ம மனிதர்கள் வந்து நிறைய பயணம் பண்ணுறோம். அதில் என்ன இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இன்டர்னல் ட்ராவல்ங்கிறது எனக்கு பால கைலாசம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதை வெளிப்படையாக ஒரு ஃபிசிக்கல் ட்ராவலாக மாற்றுறது ஒரு முயற்சி தான். மனம் ஒத்து போகாமல் ஒரே கூரைக்குள்ளே இருக்கிறத விட பிரிந்து வாழ்கிறது நல்லது தான். நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை மதிக்கணும்னு நினைக்கிறேன்.
நம்ம மாநிலம் வந்து சமூக நீதியெல்லாம் நிறைய பேசக்கூடிய மாநிலம். நீங்கள் பக்கத்து மாநிலம் வட இந்திய மாநிலத்தோட நம்ம இதில் வந்து இந்த காதல் திருமணம், ஜாதி இது, இந்த படுகொலை எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்ற கம்பேர் பண்ணி நம்ம ஊரில் நிறைய இருக்குங்க. நம்ம இன்னும் பதிவிடப்படாத, நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக போகும்போது அங்கே அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. நான் சுவாதியை சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி என்னுடன் பேச தயாராக இல்லை. பெண்கள் பேச மாட்டாங்க, வாய் அடைச்சிடுவாங்க. சுவாதி முதல்ல அது உண்மையான சுவாதியாங்கிற கேள்வி இருந்தது. அதை விஷ்ணு பிரியா கேட்டாங்க. இன்றைக்கி விஷ்ணு பிரியா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு காதலும் சாதிய ஒடுக்குமுறைகளும் தான். காதல் இருக்கணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? என்னங்க, காதல் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் வாழ்வீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் துயரப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னோட அடுத்த படம் காயல் 2 எடுத்தா நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னேன். வாய் அடைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பெண்கள் வாய் அடைக்கவே இல்லையே. காதல் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து உங்களுடைய காதல் அனுபவங்களை நான் தனியாக கேட்குறேனே, அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காலம் தாழ்ந்து வந்துக்கிற மாதிரி லேட்டா வந்திருக்கு. எப்போ மேலூர் படுகொலை எப்போ நடந்தது? காரை வச்சு அடித்தது எப்போ நடந்தது? கோகுல்ராஜ் இது எப்போ நடந்தது? இன்றைக்கி திவ்யாக்களை பற்றி யார் கவலைப்படுறாங்க? அந்த பீரியடில் நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க, இளவரசன் என்ன ஆனாங்க? நீங்க அந்த இதை சொல்றீங்க. இன்னைக்கு கவினே அதே படுகொலை தானே பண்ணிருக்காங்க. எங்கள் ஊருங்க அந்த பையன். எங்கள் ஊர் 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த படுகொலை நடந்திருக்கு. நீங்கள் பொருளாதாரமாக கவினுக்கு ஆன சொல்லுங்க. என்னங்க ஆன சொல்லணும்? உங்களுக்கு என்ன, நீங்கள் எதிர்க்கட்சி வக்கீலாகவே இருக்கிறீங்க. பெண் சார்ந்து சொல்றீங்களா? என்னுடைய அனுபவம் ஒரு நிமிஷங்க, கடந்து போனதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கும் திருநெல்வேலியில் என்னோட ஊரை பற்றி என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு. அதை செயல்படுத்த விடுறது தான் ஆண்களை செயல்படுத்த விடுறாங்க. இது என்னோட கருத்து. இப்போ வந்து ஜாதியே வேண்டாங்கிறோம். நம்ம அடுத்தடுத்த சமூகத்துக்கு போயிட்டு இருக்கோம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அது வேற வகையான பாதிப்போ இதுவும் ஏற்படுத்தும். சாதியே வேண்டான்னு யார் சொல்கிறா? நீங்கள் சொல்லுங்க. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? சென்னை மாதிரி இடத்துல யார் சொல்கிறா? சாதிங்கிறது சென்னையில் வந்து மண்ணுள்ளி பாம்பாக இருக்கும், அங்கே வெளிப்படையாக இருக்கும். 2வது கேள்வி, நீ என்ன ஆளு, நீ என்ன தெரு, உனக்கு அவன் சொக்காரனா மாமனான்னு கேட்பாங்க நம்ம ஊரில். ஆனால் இங்கிட்ட அப்படி கிடையாது. இங்கே வந்து வெளிப்படையாக வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் வேறு வேறு விதமான கேள்விகளால் வந்து ரொம்ப அழகாக புனையப்பட்டு நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்கிற அந்த உத்வேகம் இருக்குல்ல. நான் அறிந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரே வந்து சாதி சொல்லி தான் கூப்பிடுவார். அதை நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பட்டிமன்ற தலைவர் சொல்றீங்கல்ல, நீங்க அதையே போல்டா வெளியே சொல்ல மாட்டீங்க. நீங்களே மறைக்க. நான் ஏன் மறைக்கிறேங்க? பட்டிமன்ற பேச்சாளரும் ஒருத்தர் சொன்னீங்க. ஆமாம், அவர் இல்லைங்க, இப்போ உலகத்தில் இல்லை. சொல்லலாமே. இருந்தா சொல்லுவேங்க, இல்லாதப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஹீரோ சார் வாங்க. ஹீரோ சார் காதல்